ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லெமன் ரசம். எலுமிச்சம்பழ ரசங்க ரொம்ப அருமையான சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லியும் புளி கரைச்சி தான் நம்ம ரசம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் ரசத்தோட பட்டர் பீன்ஸ் சுண்டலும் முருங்கீரை பொரியலும் செஞ்சுருக்கேன். இந்த எலுமிச்சம்பழ ரசம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? எலுமிச்சை ரசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு கப்பு தோரம்பருப்பு, வேக வச்ச தோரம்பருப்பு நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். தக்காளி, பழுது தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 2, கடுகு உளுந்தம்பருப்பு, சீரகம், மல்லித்தழை, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, பெரிய சைஸ் லெமன் 1. இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதான். இந்த ரசத்துக்கு நம்ம புளி கரைச்சி ஊற்ற தேவையில்லை, சாம்பார் பொடி, ரசப்பொடி இது எதுவுமே போட தேவையில்லை. இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முதல்ல வேக வச்ச இந்த துவரம்பருப்பு கிணத்துல சேர்த்துக்கலாம். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. முதல்ல எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி இப்போ வேக வைக்கும்போது நம்ம இந்த பச்சை மிளகா தான் போட போகிறோம். தாளிக்கிறதுக்கு தான் இந்த சிவப்பு மிளகாய். பச்சை மிளகாய் ஒரு 4 கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். உப்பு, பெருங்காயம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ, எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் கொதிச்சு வரட்டும். இந்த ரசத்துக்கு நம்ம புளி கரைசல் தேவையில்லை, மிளகாய் பொடி தேவையில்லை. காரத்துக்கு பச்சை மிளகாவும், புளிப்புக்கு லெமனும், தக்காளி இவ்வளோதான். ரசம் நல்லா கொதிச்சு வருது. ஓரம்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி இது சேர்த்துருவோம். இப்போ நம்ம ரசத்தை இறக்கிடுவோம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் முதல்ல கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 காஞ்ச மிளகாய். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து எல்லாத்தையும் ரசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ரசம் ரெடி ஆகிருக்கு. இப்போ இது நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறின பிறகு தான் நம்ம லெமன் இதில் பிழிஞ்சு விடணும். இந்த கிண்ணத்துக்கு நாம் தேவையான ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். அது போதும். இப்போ ரசம் சூடாயிடுச்சு. நான் எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். டேஸ்டியான எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி. உங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழ ரசம் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.